வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சலி வந்து மகேஷ்கிட்டேருந்து தப்பிச்சு நேராக வந்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மகேஷ் வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க, அஞ்சலி காணலை அப்படின்னோடவே உடனே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு வராங்க. அப்போ அஞ்சலி திடீர்னு வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அஞ்சலி என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு மகேஷும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இருக்கவும் அப்போ மகேஷ் வந்து அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. இங்கே பாரு அஞ்சலி, எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணினேன், ஆனால் உன் மேலே இருக்கிற லவ் மட்டும் உண்மையாக்கும், நீ என்னை விட்டுட்டு நீ போயிடக்கூடாது அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு தூக்கமாக வருது. ஐயோ நம்மளுக்கு என்ன தூக்கமாக வந்துட்டு இருக்குது, இன்னைக்கு நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ வந்து முழிச்சிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் மகேஷுக்கு வந்து தூக்கமாக வந்ததுமே அவங்க தூங்கிடுறாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா அஞ்சலி பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நேராக தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா அபிராமி வந்து அதாவது தீபா கொடுத்த நகையெல்லாம் கவரிங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால துளசி கிட்ட இந்த நகையெல்லாம் உன் வீட்டில் உள்ளவங்களை பற்றி நீ எவ்வளோ இதாக பேசிகிட்டு இருப்ப, ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சா உங்கள் வீட்டில் உள்ள சுயரபத்தை எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு நான் வந்து கொடுத்த நகையை மாற்றி கவரிங் நகையை கொடுக்க வச்சிருக்கிறாங்க. இந்த நகையை வந்து தீபாவுக்கு தெரியாம தான் நடந்திருக்குது, இவ்வளோ கேவலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி பார்த்தோம்னா இந்த நகையெல்லாம் தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மீனாட்சி இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நம்ம துளசிக்கு ஒரு பிரச்சனையை நம்ம கொடுத்தாச்சுது, இதை வச்சு பெருசாகிக்கிற வேண்டியது அப்படிங்கவும் அப்போ அபிராமிகிட்ட வந்து மீனாட்சி சொல்கிறாங்க, என்னத்தை இந்த துளசி குடும்பம் இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு கூட அந்த நகை வந்து கவரிங்காக தான் இருந்திருக்கணும், ஆனால் வெற்றி தான் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் ஆமாம் மீனாட்சி நீ சொல்கிறது கரெக்டு தான், அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கவரிங் நகையாக தான் இருந்தது, ஆனால் அந்த நகையை வந்து வெற்றி வாங்கிட்டு போனான் பத்தியா, அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஏதோ பண்ணி இவங்களை காப்பாற்றிருப்பான்னு இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அன்னைக்கு வந்து நான் நம்பிட்டேன், ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது, அன்னைக்கு கவரி நகை தான் போட்டு ஏமாத்திருப்பாங்க, ஆனால் வெற்றி தான் அவங்கள காப்பாற்றி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நம்ம என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க, இதை வச்சு நம்ம இவங்களை கைக்குள்ளே போட்டிக்கிட வேண்டியது அப்படிங்கவும் இவ்வளோ ஃப்ராடுத்தனமான குடும்பமாக இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை, ஒன்றை தவிர உனக்கு தான் இந்த முழு சொத்தும் சேரப்போகுது, இந்த சொத்துல இருந்து வேற யாருக்குமே நான் எந்த பங்குமே கொடுக்க மாட்டேன், தீபா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு குடும்பத்துக்காக எனக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டு இந்த நகையை தூக்கி வீசினால இப்போ உன் முகத்தை கொண்டு எங்கே வச்சுப்பா, அதே மாதிரிக்கு இந்த துளசியும் தன்னுடைய அப்பா அம்மாவையும் அவள் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம பேசுவாள், இப்போ இவன் என்ன பண்ணுவா, இவங்களுக்கு யாருக்கும் வந்து இந்த சொத்துல ஒரு பங்கு கூட கிடையாது, எல்லாமே உனக்கு தான் மீனாட்சி அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துளசி வந்து நகையை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க, இது எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன துளசி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இந்த நகையை அவங்க உரசி பார்த்தாங்க, அப்போ அவரும் சொல்லிட்டாரு இது கவரிங் தான் அப்படிங்கவும் அப்போ இது எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கும்போது வேற யார் பண்ணியிருப்பா, எல்லாம் இந்த நிற்கிறான இவன் தான் பண்ணியிருக்கணும், இவனை தவிர வேறு யாரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தீபா வந்து கேசவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போதே கேசவனும் ஒரு கட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிடுதாங்க. இதனால பார்த்தோம்னா கேசவனை போட்டு சிவராம் வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க, உன்னை எவ்வளோ தூரம் நம்பினாண்டா, ஆனால் இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டியே, ஏற்கனவே பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்தா அதுலேயும் நஷ்டமடைஞ்சு வந்த, இப்போ என்னென்னா இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டியே, அதுவாது நம்ம குடும்பத்தோட போயிடுச்சுது, இது என்னென்னா தீபாவுக்கு அவங்க அம்மா போட்ட நகையாச்சு, இந்த நகை நீ எதுக்காகடா நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்கவும் அப்போ வந்து கேசவன் வந்து சொல்கிறாங்க, அப்போ என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கும்போது இன்னும் வேற என்னத்தலாண்டா பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கவும் அப்போ ரகு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னுடைய பணத்தை காணாமல் இருந்ததா, அப்போ அந்த பணத்தை நீ தான் தூக்கிட்டு போனியான்னு சொல்லி கேட்கும்போது இது கிட்டதுமே கேசவன் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து கேசவன் வந்து உண்மையை சொல்கிற மாதிரிக்கு வரும்போது கரெக்டாக நேரத்தில் அஞ்சலி அங்கே வந்துடுறாங்க. அஞ்சலியை பார்த்ததுமே உடனே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன திடீர்னு வந்திருக்கிற அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைம்மா உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்து அப்படிங்கவும் என்னக்கா நீ இங்கே வந்திருக்கிற அப்படின்னு துளசியை பார்த்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை அஞ்சலி, சரி நீ திடீர்னு வந்திருக்கிறியே என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து முருகன் வந்து கேட்குறாங்க, அதாவது மகேஷால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது செய்கை மூலம் கேட்டதுமே எல்லாரும் வந்து அவங்க முருகன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன முருகானி கேட்டா மாப்பிள்ளையை ஒருத்தி ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற, அப்போ ஏற்கனவே வந்து மாப்பிள்ளைக்கும் அஞ்சலிக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, அந்த விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கிட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ முருகனை இப்போ வந்து வசமா மாட்டி விட்டுட்டாரு, இப்போ என்ன பண்றதுக்கு, மகேஷ் இந்த மாதிரிக்கு பட்டவர்னு உண்மையை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அம்மா அப்பாவால தாங்கிக்க முடியாது.
இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்மளால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அண்ணன் வேற எதையோ கேட்டுட்ருக்கிறாரு, அதனால் ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நீ உண்மையை சொல்லுமா, மகேஷ் வந்து மாப்பிள்ளை வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, உண்மையிலே அவரை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மகேஷ் வந்து கண் முழிச்சு பார்த்துட்டு அஞ்சலி காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அஞ்சலி வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே இங்கே அஞ்சலியை பார்க்குறாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கு அஞ்சலி இங்கே தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜன்னல் ஓரமாக நின்று அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி நம்மளை பற்றின ஏதாவது உண்மையை சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கவும், ஆனால் அஞ்சலி வந்து எந்த உண்மையும் சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க. உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்ததா, அதனால தான் நான் வந்தேன், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும், பாட்டியை விட்டுட்டு வந்துட்டியம்மா, பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமி சிவராமனு கேட்கும்போது, ஆமாப்பா பாட்டி நல்லா இருக்கிறாங்க, கூட நர்ஸ் இருக்கனால தான் நான் வந்து இங்கே வந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து துளசிக்கு வந்து அஞ்சலி மேலே சந்தேகம் வருது. அஞ்சலி வந்து திடீர்னு இப்படி வந்திருக்க மாட்டா, ஏதோ மகேஷால் பிரச்சனை மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முருகண்ணனுக்கும் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது மகேஷை பற்றி, அதனால தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. இவளை தனியாக கூப்பிட்டு தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க துளசி. அப்போ வந்து துளசி வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, நீ உண்மையை சொல்லு, நீ சும்மாலாம் வந்திருக்க மாட்ட, அதுவும் பாட்டி அங்கே இருக்கிற நேரத்தில் நீ பாட்டியை விட்டுட்டு இங்கே வரமாட்ட, என்ன விஷயம்னு நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அஞ்சலி அப்படிங்கவும், அஞ்சலி பார்த்தோம்னா உடனே துளசியை கெட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அஞ்சலி, இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது, என்னாச்சு சொல்லு அப்படிங்கவும், உடனே அஞ்சலி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாட்டி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு மகேஷ் தாங்க காரணம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ச்மேனா அவர் வந்து அன்னைக்கு ஓட வந்து விரட்டி அடிச்சிருக்கிறாரு. இப்படி இவர் இந்த மாதிரிக்கு பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கும் பயமா இருக்குது, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நான் எப்படி அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு, ஆனால் அவங்ககிட்ட நான் எப்படிக்கா சொல்லுவேன் அப்படிங்கவும், இப்படிலாம் கேட்டதுமே வந்து துளசி அப்படியே வரைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன அஞ்சலின்னு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, அப்போ நம்ம பாட்டிக்கு வந்து மகேஷால இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது, பாட்டியை வர அங்கே தனியாக நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, அப்பா அம்மா கிட்டே என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேங்க, எனக்கு வந்து அங்கே மட்டும் போனோம்னா கண்டிப்பாக அவர் என்னை உயிரோடய விட மாட்டார், அவரால் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே துளசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ துளசி சொல்கிறாங்க, சரி நம்ம வெற்றிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம், நம்மளால் வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும், அக்கா இதுவால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் நான் வந்து மகேஷ் கூட மட்டும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா மகேஷ் வந்து அங்கே வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வந்து லட்சுமியும் சிவராமனும் வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. உடனே வந்து என்னது நடுவில் வந்து வீட்டுக்கு நடுவில் கோடெல்லாம் கிழிச்சு வச்சிருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து இங்கே வீட்டில் உள்ள பிரச்சனை, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அஞ்சலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அஞ்சலி இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லுவோம், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன 2 வாரம் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், மகேஷ் வந்து எப்படியாவது அஞ்சலி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிளானோட வந்திருக்கிறாங்க. அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.